ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்டமா 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதுல திமுக சார்பா திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட மகன் உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல அவங்க திருச்சியில அவங்க சார்பா போட்டியிடுற வேட்பாளரை ஆதரிச்சு தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடும் போது அங்க கூடியிருந்த பொதுமக்களிடையே பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பேசினாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில பொதுமக்கள் தங்களோட அடிப்படை உரிமைக்காக போராட்டம் நடத்தினாங்க. அவங்கள ஒரு மக்களா கூட மதிக்காம எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு அவங்கள ஒரு ஈவு இறக்கமே இல்லாம 13 பேரை சுட்டு கொண்டாங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகும் இந்திய பிரதமரான நரேந்திர மோடி இது தொடர்பா எந்த ஒரு இரங்கல் செய்தியுமே வெளியிடல. இப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒரு மனதா செயல்படுற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் இந்தியாவுக்கு பிரதமரா வந்தார் அப்படின்னா அவர் தமிழ்நாடு இருக்கிற இடமே தெரியாம அழிச்சு கொண்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமானவர் தான் பிரதமர் மோடி. தற்போது தமிழகத்துல இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோட தமிழக அரசும் அவரோட பேச்சை கேட்டுதான் ஆடுறாங்க. தமிழக மக்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் அப்படின்னு ஓட்டு போடல. அவங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா முதல்வராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் ஓட்டு போட்டாங்க. ஆனா அதை இவங்க சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல தங்கள் பக்கம் மாத்திக்கொண்டு ஒரு தகுதியே இல்லாத முதல்வரா எடப்பாடி பழனிசாமி தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்காரு. தமிழகத்துல இதுவரைக்கும் 5 முறை முதலமைச்சரா இருந்த திமுக முன்னாள் தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களோட குரல் தான் முதல் குரலா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தன்னோட தலைவனான அறிஞர் அண்ணாவோட காலடியில தன்னை புதைப்பதற்கு 6 அடி இடம் வேண்டும் அப்படின்னு தான் அவரோட கடைசி ஆசையா இருந்துச்சு. தன்னோட தலைவரோட இந்த கடைசி ஆசையை நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திமுக தற்போதைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாரு. தன்னோட தலைவனோட ஆசையை நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசியல் எதிரி அப்படின்னு கூட பார்க்காம எடப்பாடி பழனிசாமியோட இல்லத்துக்கு நேர்லயே சென்று அவங்களோட கைகளை பிடிச்சு ரொம்பவே கெஞ்சினாரு மு.க. ஸ்டாலின். நான் தலைவர் அவர்களோட மகனா கேட்காம திமுகவோட ஒரு அடிப்படை தொண்டனா கேட்கிறேன். என்னோட தலைவனோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சம்மதிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவங்களோட கைகளை பிடிச்சு மெரினா கடற்கரையில் அண்ணா சமாதி அருகிலே ஒரு 6 அடி நிலம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அப்போதைக்கு நாங்க பார்த்து செய்யறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இடம் கொடுக்கப்படாது அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டாங்க. இருந்தாலும் ஓயாத திமுக இரவோடு இரவாக நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அவங்களோட ஆசைப்படியே அண்ணா சமாதி அருகிலே இவங்களோட சமாதிக்கு இடத்தை வாங்கியாச்சு. இப்படி ஒரு உலகம் போற்றும் தலைவருக்கே ஒரு சூழ்ச்சியை செய்ய நினைச்சவங்க தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இவங்களோட ஆட்சியை நாம கண்டிப்பா அகற்றி ஆகணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.